தினம் ஒரு விஐபி பகுதியில் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிற விஐபி கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளரும் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவுமான ஈஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம், குட் மார்னிங். இன்னைக்கு உங்ககிட்ட நான் கேட்கணும்னு விருப்பப்படுற கேள்வி நீங்க கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர். இப்ப கொங்கு மண்டலத்தை சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை துணை ஜனாதிபதி வேட்பாளரா தேர்ந்தெடுத்திருக்காங்க. இது தமிழகத்துக்கு பாஜக தந்த உச்சபட்ச கௌரவமா பாக்குறீங்களா? வணக்கம்ங்க. நியூஸ் தமிழுக்கு என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும். துணை ஜனாதிபதியாக தமிழ்நாட்டிலே கொங்கு மண்டலத்தை சார்ந்த மரியாதைக்குரிய சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அறிவிக்கப்பட்டிருப்பது எங்களுக்கு மகிழ்ச்சி. பாரதிய ஜனதா கட்சி என்ன காரணத்துக்காக அறிவிக்கப்பட்டிருந்தாலும் தமிழ்நாட்டிலிருந்து, அதுவும் கொங்கு மண்டலத்திலிருந்து அறிவிக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால் நாங்கள் எல்லாம் அதிக மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றோம். மரியாதைக்குரிய சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களோடு நாங்கள் நேரடியாக பழகியவர்கள். ஒரு நல்ல மனிதர், அரசியலுக்கு அப்பாற்பட்டு இந்தியா முழுவதும் அனைவராலும் மதிக்கப்படக்கூடியவர். நாடாளுமன்ற உறுப்பினராக, கவர்னராக பல்வேறு பொறுப்புகளில் இருந்திருக்கிறார். 50 ஆண்டுகள் அவருடைய பொது வாழ்க்கை. இந்த 50 ஆண்டுகள் அவருடைய பொது வாழ்க்கைக்கு இது ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமாக நாங்கள் பார்க்கின்றோம். அவருக்கு எங்கள் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். எங்களுடைய மகிழ்ச்சியை பதிவு செய்கின்றோம். சார், இப்போ ராதாகிருஷ்ணன் அவர்களை துணை ஜனாதிபதி வேட்பாளரா தேர்ந்தெடுத்தது அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஒரு அரசியல் மைலேஜா பார்க்கலாமா? அதாவது அரசியல் என்பது ஒரு தொடர் நிகழ்வு. இந்த மகிழ்ச்சியோடு அது முடிந்து விடுவது கிடையாது. அரசியல் என்பது ஒரு கொள்கை அடிப்படையிலே அவரவர் இருக்கின்ற பகுதிக்கு என்ன நன்மைகள் வரும் என்பதை பொறுத்து அந்த அரசியல் வாய்ப்புகள் இருக்கும், அதனுடைய பலன் இருக்கும். அதனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இன்றைக்கு பல்வேறு சூழ்நிலைகளிலே இதை அறிவித்திருக்கின்றார்கள். அந்த வாய்ப்பு இன்றைக்கு அதனால் கிடைத்திருக்கின்றது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இது ஒரு அரசியல் லாபமாக இதை கருதக்கூடாது, அரசியலோடு ஒப்பிட்டு இதை பார்க்கக்கூடாது. சார், இப்ப தமிழருங்கிற அடிப்படையில் உங்க கூட்டணி ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதை நீங்க ஏற்கிறீங்களா? அவர் அந்த கூட்டணியிலே இருக்கிற பொழுது அப்படித்தான் பேசுவார். அதே அந்த கூட்டணியிலே இல்லை என்று சொன்னால் வேறு மாதிரி அவர் பேசக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கும். எது எப்படி இருந்தாலும் அந்த வகையிலே எங்களுக்கு ஒரு கூட்டணி இருக்கிறது, கூட்டணிக்கு தலைவர் இருக்கின்றார். எங்கள் கூட்டணியுடைய தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் எங்களோடு கலந்து பேசி அவர்தான் அந்த முடிவை எடுப்பார். அதற்கு முன்னால் அதிலே சொல்லுவதற்கு ஒன்றுமில்லை. இப்ப கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வலுவான சக்தியா அதிமுக இருக்குது அப்படின்றத நீங்க ஏற்கிறீங்களா? ஏன்னா எம்ஜிஆர் காலத்துல இருந்தே இதே நிலை நீடிக்குது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அப்படி சொல்லிவிட முடியாது. எம்ஜிஆர் காலத்திலேயே கொங்கு மண்டலத்திலே அதிமுக தோல்வியை தழுவி இருக்கிறது, இரட்டை இலை தோல்வியை தழுவி இருக்கிறது. அதற்கு பிறகு அம்மையார் ஜெயலலிதா காலத்திலும் பல தேர்தல்களிலே அவர்கள் தோல்வியை தழுவி இருக்கிறார்கள். அது அந்த நேரத்திலே அரசியல் சூழ்நிலைகளை பொறுத்து இருக்கிறது. அந்த அரசியல் சூழ்நிலை எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து மக்கள் அங்கே வாக்களிப்பார்கள். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை என்பது, இந்த 4.5 ஆண்டுகளுடைய ஆட்சி என்பது அடித்தட்டு மக்களுக்கு பல்வேறு விஷயங்களை செய்திருக்கிறார்கள். மாதம் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையாக இருந்தாலும், பேருந்துகளிலே இலவச பயணமாக இருந்தாலும், கல்லூரிக்கு செல்லுகிற மாணவ மாணவிகளுக்கு 1000 ரூபாயாக இருந்தாலும், காலை சிற்றுண்டியாக இருந்தாலும், இப்படி பல்வேறு நடவடிக்கைகள், இந்த நலத்திட்டங்கள் எல்லாம் மக்களுக்கு சென்று சேர்ந்திருக்கிறது, சேதாரம் இல்லாமல் சேர்ந்திருக்கிறது. அப்படிப்பட்ட திட்டங்கள் இன்றைக்கு அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலைகளிலே பழைய காலத்தை நாம் ஒப்பிட முடியாது. நீங்கள் 1977 எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது 80 காலகட்டத்தில் எடுத்துக்கொண்டாலும் சரி,
அல்லது அம்மையார் ஜெயலலிதா வந்த பின்னாடி அந்த காலகட்டங்களிலே 89, 96 போன்ற தேர்தல்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, அந்த சூழ்நிலைகளை பொறுத்து அந்த வெற்றி வாய்ப்புகள் கொங்கு மண்டலத்திலே அமையும். இப்போதும் அப்படித்தான் இருக்கும். அதாவது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வராரு. அவர் போற இடங்கள் எல்லாமே மக்கள் அதிகமா கூடுறாங்க, அதை நம்மளால பார்க்க முடியுது. இது வந்து அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை தரக்கூடிய விஷயமா தானே இருக்கு. தமிழ்நாட்டிலே ஒரு பிரதான எதிர்க்கட்சியாக எதிர்க்கட்சி தலைவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். கடந்த காலத்திலே ஒரு 3-4 மாதங்களுக்கு முன்னால் உங்களுடைய கேள்விகளே வேறு மாதிரி இருந்தது. பாரதிய ஜனதா கட்சி தான் தமிழ்நாட்டிலே எதிர்க்கட்சியோ என்று சொல்லும் அளவிற்கு தொலைக்காட்சிகளிலே ஊடகங்களிலே பல விவாதங்கள் நடந்திருக்கிறது. இப்போது தமிழ்நாட்டினுடைய பிரதான எதிர்க்கட்சி தலைவர் தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார். தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு சுற்றுப்பயணம் வந்து கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிக்கு எதிரான கூட்டணி என்பது அதிமுகவினுடைய தலைமையிலான கூட்டணி தான் என்பதை இன்றைக்கு தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். அது நல்லது தானே. ஜனநாயகத்திலே இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்க வேண்டும். எதிர்க்கட்சி இல்லாத ஒரு மாநிலம், ஒரு அரசியல் இருந்துவிடக்கூடாது. அதை அவர் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார். உண்மையில் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே எதிர்க்கட்சி என்பது அதிமுக தான் என்பதை அவர் இந்த கூட்டங்களின் மூலமாக நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். சார், சமீபத்தில் நடைபெற்ற இந்த கவின் ஆணவ படுகொலை வந்து ஒரு எடுத்துக்காட்டு. அதாவது தமிழகத்தில் இன்னுமே வந்து ஆணவ படுகொலை ஒழியலை அப்படின்றதுக்கு இதுல அரசாங்கம் என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அரசாங்கத்தினுடைய முதலமைச்சர் அனுபவமிக்கவர். நடக்கிற இறப்புகள் எல்லாமே அப்படிப்பட்டவை என்று சொல்லிவிட முடியாது. ஒவ்வொன்றையும் தீர விசாரிக்க வேண்டும். அதை முதலமைச்சரிடத்திலே பல கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கின்றது. அவர் ஆலோசித்துக் கொண்டிருக்கிறார். நான் சொன்னது போல அனுபவமிக்கவர். அதையெல்லாம் கட்டுப்படுத்துகின்ற விதத்திலே ஒரு நல்ல முடிவுகளை அவர் எடுப்பார் என்பதிலே எந்த ஐயமும் எங்களுக்கு இல்லை. அதே நேரத்திலே குழந்தைகளை பொறுத்தவரை காதலிக்கும் போது பெற்றோர்களுக்குரிய அந்த முக்கியத்துவத்தை தர வேண்டும். காதல் திருமணங்கள் நடக்காமல் இல்லை. பெற்றோர்களுக்குரிய முக்கியத்துவத்தை தரும் பொழுது எந்த விதமான அசம்பாவிதங்களும் நடப்பது கிடையாது. குழந்தைகள் தங்களுடைய திருமணத்திற்கும் பெற்றோர்களுக்கும் சம்பந்தமில்லை என்று நினைக்கக்கூடாது. பெற்றோர்களுக்கு அதில் பெரும் பங்கு இருக்கிறது. பெற்று வளர்த்த பெற்றோர்கள், நாளை நம்முடைய குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்தக்கூடிய பெற்றோர்கள், அவர்களுடைய விருப்பத்தின் பேரிலே அவர்களை கன்வின்ஸ் பண்ணக்கூடிய அந்த வேலைகளை குழந்தைகள் செய்ய வேண்டும். ஆனால் பெற்றோர்களுக்குரிய முக்கியத்துவத்தை தந்தால் இதை போன்ற பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு கிடையாது. இந்த நேரத்துல நியூஸ் தமிழுடைய தினம் ஒரு VIP நிகழ்ச்சியில கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை தெரிவிச்சீங்க. மிக்க நன்றி சார். நன்றிமா.